ஜிவி பிரகாஷ், ஐந்தவி இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸை கேட்டதுல இருந்து நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட்லயும் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் பிரியாதீங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழுங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட நிறைய ரெக்வஸ்ட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ரூமர்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா அவங்களோட கற்பனையில என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அதுக்கு உருவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால அதிகமா பரவிட்டு இருக்க நேரத்துல இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ல ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அந்த போஸ்ட் மூலியமா தவறா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்துட்டு சரியான பதிலடியும் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த போஸ்ட்ல ஜிவி பிரகாஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, ப்ராப்பரான புரிதலும் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனும் இல்லாம ஒரு நபரோட வாழ்க்கைக்குள்ள வர்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுலயும் 2 பேர் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து வாழணுமா அல்லது பிரிஞ்சு இருக்கணுமா அப்படின்ற விஷயத்த சோஷியல் மீடியால டிஸ்கஸ் பண்றதே வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தான். நாங்க 2 பேரும் பிரபலமா இருக்கிற காரணத்தினால நாங்க 2 பேரும் பிரிய போறோம் அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு நியூஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் வந்து பிரிய போறோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுல இருந்து நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன கற்பனையில தோணுதோ அந்த விஷயத்துக்கெல்லாம் உருவம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்க சொல்ற தவறான ஒரு விஷயத்தினாலையும் வந்துட்டு நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மனதளவுல அது எங்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இந்த இடத்துல கேள்வி எழுப்பியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் பிரிய போறோம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க எல்லாத்துக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணி நாங்க 2 பேரும் ப்ராப்பரா தான் இந்த டிசிஷனை எடுத்திருக்கோம். அண்ட் இந்த டிசிஷனுக்கு நாங்க 2 பேரும் தான் பொறுப்பாகும் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் மேலும் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இது எங்களோட பர்சனல் டிசிஷன், எங்களோட பர்சனல் லைஃப்குள்ள எங்க 2 பேரோட பர்சனல் லைஃப்குள்ள வரத்துக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. நீங்க எல்லாரும் வந்துட்டு எங்க 2 பேரையும் ஆளாக்கி இருக்கீங்க. அண்ட் எங்க மேல இருக்கக்கூடிய பாசத்தினால ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது எனக்கு டோட்டலா புரியுது. பட் நீங்க கற்பனையில சொல்ற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு நீங்க எது பேசுறதா இருந்தாலும் 1க்கு 100 வாட்டி யோசிச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருந்திருக்காரு. நீங்க எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த போஸ்ட்ல சொல்லவும் செஞ்சிருக்காரு.